ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் அரசாங்கம் கொண்டு வந்த புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பாகவும் அந்த சீர்திருத்தம் 2027 ஆண்டுக்கு பிற்போடப்பட்டிருக்கின்றது தொடர்பாகவும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அவர்களோடு. சரி, இப்படி இருக்கும்போது தரம் 6க்கான சீர்திருத்தம் அடுத்த வருடத்திலிருந்து ஆரம்பிக்கலாம், இந்த வருடம் வேண்டாம் என்று முடிவெடுத்தாங்க. ஆனால் இப்போ ஒரு வாரத்துக்கு முதல் ஜனாதிபதி பேசும்போது சொன்னார், யார் எதிர்த்தாலும் யார் என்ன சொன்னாலும் இதை நடைமுறைப்படுத்துவோம். எங்களது பிள்ளைகள் எதிர்காலத்தில் அவர்கள் பாடசாலையிலிருந்து வெளியே வரும்போதே அவர்கள் தொழில் பெறக்கூடிய நிலையிலே வர வேண்டும். காரணம், அவர்களுக்கு டிஜிட்டல் உலகத்தை அறிமுகப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூமை அறிமுகப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு மிக முக்கியமாக ஏஐ தொழில்நுட்பம் அவர்களுக்கு முக்கியம். உலகளாவிய ரீதியில் ஏஐ தொழில்நுட்பம் இருக்கின்றது. ஆனால் எங்கள் நாட்டின் பிள்ளைகள் இன்னும் மனப்பாடத்தையே படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே யார் என்ன சொன்னாலும் நாம் இதை நடைமுறைப்படுத்துவோம் என்றார். ஆனால் இந்த விஷயத்திலிருந்து அரசாங்கம் பின்வாங்கியது தானே. இது அரசாங்கத்தின் பின்னடைவாக நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அதான் இப்போ கல்வி சீர்திருத்தத்துக்கான செயல்பாட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி டிஜிட்டல் பக்கத்தால் இருக்க சைடில் இருக்குது, ஏஐ தொழில்நுட்பம் உட்பட, அடுத்து ஸ்மார்ட் போர்டு உட்பட, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், அது ஒன்றும் இல்லாமல் அதுக்கான ஒரு சிலபஸை நடைமுறைப்படுறது எப்படி? இப்போ ஜனாதிபதிக்கும் நான் நினைக்கிறேன் இது சம்மந்தமாக அறிவுறுத்தல் செய்கிறவங்க சரியாக செஞ்சுருக்கிறாங்களேங்கிற பிரச்சனைகளுக்கு இருக்குது. இப்போ நான் முதலாவது சொன்ன மாதிரி இப்போ கல்வி அமைச்சர் சொன்னது 2026க்கான பட்ஜெட்டில் தான் இதில் இந்த தொழில்நுட்பம் சம்மந்தமாக ஸ்மார்ட் போர்டு சம்மந்தமான எல்லாம் கிளாஸ் ரூம் டிஜிட்டலைஸ் பண்ணுறது சம்மந்தமாக காசு ஒதுக்கிக்குதுண்டு. அப்போ அதுவும் எல்லா ஸ்கூல்ஸுக்கும் இல்லை. இப்போ இதில் என்ன நடந்தால் 6ஆம் ஆண்டு இப்போ எடுத்துக்கொண்ட சிலபஸில் என்னது மாடியூல்ஸில் QR கோட்ஸ் இருக்குது, சரியா? இப்போ அதுகளில் யூடியூப் இதுகள் போட்டிருக்குது, லிங்க்ஸ் போட்டிருக்குது, வெப்சைட் லிங்க்ஸ் போட்டிருக்குது. அப்போ இதுகளை யூஸ் பண்ணுறதுக்கு யார் டிவைஸ் வாங்கி கொடுக்குறது? இப்போ டிவைஸ் ஒன்றும் இல்லாத பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும்? நேற்று ஜனாதிபதி சொன்னார், அதான் அரசாங்கம் வாங்கி கொடுக்க. இப்போ நேற்று ரீபில்டிங் ஸ்ரீலங்கா அதில் சொன்னது ஜனவரி மாதத்துல ரீபில்டிங்கில் உங்களுடைய சந்தித்த போது சொன்னார், ஜனவரி மாதத்துலேருந்து இது நடைமுறைப்படுத்தக்குள்ள ஜனவரி மாதம் பிள்ளைகளுக்கு அது இருக்கணும். சரி, அதாவது அந்த உபகரணங்கள் இல்லாமல் எப்படி லிங்க்குக்கு போகிறது? இப்போ என்ன நடந்திருக்குன்னா ஸ்கூல்ஸ்களில் ஸ்மார்ட் போர்டு வாங்கணுன்ட்டு 10,000 ரூபா, 15,000 ரூபா, 35,000 ரூபான்ட்டு மாணவர்கள்ட்ட காசு விடுறாங்க. இது உண்மையில் நடக்கின்றது. இப்போ டிஜிட்டல் புதிய கல்வி சீர்திருத்தம் வருது, அதனால் நாங்கள் டிஜிட்டல் போர்டு எடுக்கணும், இதெல்லாம் சொல்லி என்னது காசை விட்டுறாங்க. நாங்கள் இது ஜனாதிபதிக்கு சொன்னோம். இப்போ நீங்கள் காசு ஒதுக்கின காசில் அது நடைமுறைப்படுத்த போகக்குள்ள சரி அப்போ எல்லாம் வாங்கி முடிஞ்சு அப்போ அந்த காசு என்ன செய்ய போகிறோம்? அப்போ அடுத்த வருஷம் பட்ஜெட்டில் நாங்கள் இவ்வளோ காசு நாங்கள் ஒதுக்கின காசு நாங்கள் வச்சுருக்கோம் அப்படி சொல்ல போகிறாங்க. நாங்கள் அதை நான் கேட்குறோம். அதனால் இந்த அவசியமான அந்த இதுகளை வழங்கி தான் இதை ஆரம்பிக்கிறவங்க நாங்கள் சுட்டி காட்டணும். எல்லாம் நாங்கள் செய்ய போகிறோம்னு சொல்லி செஞ்சு இல்லையே. அப்படின்னா என்ன ரிஃபார்ம்ஸ் நடைமுறைப்படுத்துறதுக்கு முதல் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கணும். அப்படி ரெடி பண்ணாமல் இப்படி சொல்லி வேலை இல்லை. அதனால் அது நாங்கள் செய்கிறதா இருந்தால் நீங்கள் 2027 ஜனவரி மற்றும் ஒரு வருஷம் இருக்குது. இந்த வருஷத்துக்குள்ளே இப்போ இதை செய்யணும். செஞ்சு கிளாஸ் ரூம் எல்லாம் ரெடி பண்ண பிந்து இந்த சீர்திருத்தம் சரி, மாற்று சீர்திருத்தம் சரி நடைமுறைப்படுத்த வேணும். இதில் கல்வி சீர்திருத்தம் ஒன்றும் இல்லை. அதனால் நாங்கள் எந்த இடத்துக்கு நாங்கள் 13ஆம் ஆண்டுக்கு மாணவர் வரக்குள்ள நாங்கள் கொண்டு போகிறோமோ அந்த பிளானோடு கொண்டு போகணும். இப்போ இருக்கிற சீர்திருத்தம் எடுத்துக்கொண்டால் நான் 13ஆம் ஆண்டில் இது வரைக்கும் என்ன செய்கிறேன்னு தெரியாது. இந்த சிலபஸ் செஞ்ச டாக்டர் உபாலி சேதரோடு நாங்கள் பேசினோம். அவர் சொன்னார், நாங்கள் 13 பற்றி நினைக்கிட்டு கூட இருக்க இல்லைன்னு. அப்போ இவங்களும் யோசிக்கவே இல்லைன்னு. அப்போ இவங்களும் அப்படி செஞ்சிடல. அப்போ இது ஒரு விளையாட்டு இல்லையே. இப்போ நாங்கள் ஒரு நாட்டில் கல்வியை மாற்றக்குள்ள அந்த மாற்றம் எந்த திசைக்கு போகணுங்கிறது. இப்போ நாங்கள் 1943ஆம் ஆண்டில் கண்ணங்கிற சீர்திருத்தம் வரக்குள்ள சம வாய்ப்பு, கல்வியின் சம வாய்ப்பு, அதுதான் அவங்களோட பேசிக். அதை வச்சு தான் அவங்க எல்லா ரிஃபார்ம்ஸும் செஞ்சாங்க. அது 43ஆம் ஆண்டில் ஆரம்பிச்சிருந்தாலும் இதுவரைக்கும் இந்த இலங்கையில் கல்வியின் சம வாய்ப்பு கொடுத்து இல்லை. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் குடிநீரில் நீந்திர ஸ்விம்மிங் பூல் இருக்க பாடசாலைகளும் இருக்குது, குடிநீர் இல்லாத பாடசாலையும் இருக்குது, ரெண்டும் இருக்குது. அப்போ இதனால் இதை மாற்றத்தான் அவசியம். இந்த மாற்றத்துக்கு தான் போக வேணும். எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுக்குற செயல்பாடு. அதனால் நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். காரணம் தான்
இது வந்து எல்லா பக்கத்தாலையும் பலங்கள் வழங்கி அடுத்தது வந்து பெற்றோருக்கு இது சுமை இல்லாத இப்போ ஜனாதிபதி 2-3 நேரம் சொன்னது மீட்டின்கள் நாங்கள் கண்டோம். கடைசியாக நடந்த மீட்டிங்கில் கூட அவர் சொல்லியிருந்தது வந்து காரணம் வந்து மாணவர்களுக்கு துக்கம் இல்லாத, பெற்றோருக்கு பாரம் இல்லாத ஒரு கல்வி தான் அவசியம்ட்டு அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தைப்படி அப்படி ஒரு கல்வி திருத்தத்துக்கு மாற்றுறதா இருந்தால் அதுக்கான செயல்பாடு செஞ்சு தான் போகணும்னு தான் நாங்கள் சொல்கிறோம். சரி, இப்படி இருக்கும்போது இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போது இந்த மொடியூலிங் வந்து எல்லாத்துக்குமே வந்து கொடுக்கப்பட்டது. அந்த பாடசாலைகளுக்கு கொடுக்க போகின்றோம் என்று சொல்லும்போது ஒரு லிங்க் உண்டு, ஒரு ஆபாச லிங்க் உண்டு, ஒரு இணையதளத்தின் லிங்க் உண்டு. 6ஆம் ஆண்டு ஆங்கில மொடியூலிங்கில் இருந்தது. இது அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கான சூழ்ச்சி என்று ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க பிரதமரை அந்த பதவியிலிருந்து விலக்குவதற்காகவும் மக்கள் விடுதலை முன்னணியில் ஒருவரை பிரதமராக்குவதற்காகவும் எடுக்கப்பட்ட முயற்சி என்று வேறொரு தரப்பினர் சொல்கிறாங்க. ஆனால் டெல்வின் சில்வா சொல்கிறார் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, எங்களுடைய பிரதமர் அர்னி அமரசூரிய தான், கல்வி அமைச்சரும் அர்னி அமரசூரிய தான். அதே போன்று நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் நலிந்த ஜெயதிசவும் இதே தான் சொல்கிறார். உண்மையிலே இதை செய்தது யார்? இப்போ இது செஞ்சது இப்போ சாதாரணமாக ஒரு மாடியூல் வந்திருந்தால் அந்த மாடியூல் வெளிவரக்கூட அதுக்கு பொறுப்பு கூறியவங்க இருக்கிறாங்க. அதுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜில் தான் அது நடக்கும். அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்குள்ள மேலே ஒரு பொறுப்பு அதிகாரிகள் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தான் கீழே உள்ளவங்களுக்காக மேலே உள்ளவங்களுக்கு தான் சலுகைகள், சம்பளம், எல்லா கொடுப்பனவுகள் இருக்குது. அப்போ அவங்களோட டியூட்டி தான் அதை பார்க்குறது. இப்போ இது வந்து யார் சரி செஞ்ச சதியா இல்லையான்ட்டு நாங்கள் சிஐடிக்கு போகிற தேவை அவசியம் இல்லை. இது கல்வி அமைச்சர் ஏற்கனவே போயிருக்குது, போயிட்டு சிஐடிக்கு போக தேவையில்லை. இதில் பொறுப்பு கூறியவங்களுக்கு அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். இப்போ உண்மைக்கும் எடுத்துக்கொண்டா என்னது தேசிய கல்வி நிறுவனத்தில் டிஜி வந்து விலகுனாங்க. என்ன சொல்லி விலகுனாங்க? கல்வி அமைச்சர் சொன்னனால தான் நான் விலகுறேன், பொறுப்பு கூறி இல்லை. அப்போ இதுவரைக்கும் இது சம்மந்தமாக என்ன நடந்துச்சுன்ட்டு யாரும் சொல்கிறாங்க இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சதியாக அந்த லிங்கை போடுறதா இருந்தால் அது கடைசி பிரிண்ட்டுக்கு முதல் எல்லாத்தையும் பார்க்குறவங்க அதுக்கு பொறுப்பு கூறியவங்களுக்கு தான் அந்த செயல்பாடுக்கு போக வேணும். அடுத்தது வந்து நீங்கள் சொன்ன காரணம் வந்து இது வந்து அர்னி அமரசூரிய பொறுப்பு கூறுவே இது வந்து நாட்டில் வேறொரு செயலுக்காக போகிறதான்றது நாங்கள் அந்த இடத்துக்கு நாங்கள் போக இல்லை. ஆனாலும் நாங்கள் சொல்கிறோம் இந்த செயல்பாடு ஆரம்பித்த நேரத்திலிருந்து தனிச்சான செயல்பாடு தான் இருந்துச்சு கல்வி அமைச்சில். நாங்கள் யாரோடையும் பேசுறது இல்லை, நாங்கள் செய்வோம், நீங்கள் செய்யுங்க. அதான் நான் சொல்கிறேன். அந்த பாதையில் சொல்லுவாங்க உத்தச்சகம்ன்ட்டு அந்த செயல்பாட்டில் போனனால தான் இது. இப்போ நான் நீங்கள் சொன்ன மாதிரி முதலாவது நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் இப்போ நாங்கள் காண்றோம் சில பிக்குகள் எடுத்துக்கொண்டா இந்த சமூகத்தில் வந்து நிராகரிக்கப்பட்டவங்க. சரியா? இப்போ நான் வந்து இந்த என்னது ஒரு அத்தையை போத்துன்ற ஒரு புக் ஒன்று வந்துச்சு. மாணவர்கள் சம்பந்தமாக எப்படி அவங்களுக்கு அந்த கல்வியை கொடுக்கிறது, லிங்கிக அத்தியாபனைன்னு சொல்லி தமிழ்நாடு பாலியல் கல்வி சம்பந்தமாக என்னது மாணவர்கள் பல வகையாக மாணவிகள் வந்து பெரும் பிரச்சனைகள் உள்வாங்கணும். அதனால் இப்படி ஒன்று செய்கிறதுக்காக எனது ஹெல்த் மினிஸ்ட்ரியில் வந்து பபா பழியவன்ற மாதிரி பெரிய அது சம்மந்தமாக டாக்டர்ஸ் மாதிரிலாம் வந்து செஞ்ச ஒரு புஸ்தகம். அந்த நேரம் கூட பிக்குமார் வந்து அந்த புஸ்தகத்தை நிராகரிச்சுனாங்க. இந்த இவங்களுடைய காலத்தில் அகில விராட் காரியசம் கல்வி அமைச்சரத்துக்கு காலத்தில். அப்போ அப்படி செஞ்சவங்க இந்த சமூகத்தில் நிராகரிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் திரும்பி வந்து ஆடுறதுக்கு பாடுறதுக்கு மேடை அழைச்சி கொடுத்தது வந்து இந்த கல்வி அமைச்சின் செயல்பாடு. அதனால் நாங்கள் சொல்கிறோம் இது வந்து அவங்களுக்கு கொண்டு வந்த ஒரு செயல்பாடு. அது முறையாக செஞ்சுருந்தால் இது ஒன்றும் இருந்திருக்காதுன்னு தான் எங்களோட நோக்கம் வந்து. அதனால் இதுகளை வந்து அரசியல் ரீதியாக பார்த்தாலும் இவங்க செஞ்சு கொண்டது வந்து ஒரு தவறான செயல்பாடு. எந்த நேரம் அவங்க தன்னிச்சையாக தீர்மானிச்சு நாங்கள் என்ன செஞ்சாலும் நீங்கள் கேட்டுட்டு இருக்கணுங்கிறது நோக்கம். இதுக்கு வந்து நல்ல கோட்டாபே ராஜபக்ச நடந்த முறை அவங்களுக்கு தெரியும் தானே. விசேஷமாக என்னது இந்த போகிற இந்த இந்த என்னது இல்லை அரகல் நேரம் இந்த போகிற பிரச்சனை இது அந்த நேரம் நடந்த தன்னிச்சை யார் சொன்னாலும் நான் மாற்ற மாட்டேன். அதே மாதிரி தான் இவங்க நடந்தாங்க. அப்படி நடக்கக்கூடாது. ஜனநாயக நாடு இது. மற்றவங்கள கேட்கணும். இது ஒரு
ஒரு கல்வினா வந்து கல்வி சம்மந்தமாக எல்லா தரப்புலையும் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து எல்லாரோடையும் பேசணும். அப்படி இல்லாமல் இப்படியான செயல்பாடுக்கு போனால் இதுதான் நடக்கும் தான் நாங்கள் சொல்லணும். தொடர்ந்து பல விடயங்கள் பேச வேண்டியிருக்கின்றது. பேசலாம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பரம் இடுவது.